தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி தொண்டர்களுக்கு பிரியாணி விருந்து அளித்த அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் பாலு மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக சட்டத்துறை நிர்வாகி பரந்தாமன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் விதிகளை மீறியுள்ள பாமக பாலு மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் என்பதால் கண்டுகொள்ளாமல் சென்றுவிடுமா எனவும் பரந்தாமன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் போது அரக்கோணம் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு தனக்காக பிரச்சாரம் செய்த கட்சியினரை அழைத்து பிரியாணி விருந்து வைத்திருக்கின்றார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்னும் அமலில் தான் இருக்கின்றது. அதாவது 19ஆம் தேதியே இந்த தேர்தல் முடிவடைந்து விட்டாலும் கூட ஜூன் 4ஆம் தேதி தான் இந்த ரிசல்ட் இருக்கிறது. அதுவரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்ந்து அமலில் தான் இருக்கின்றது. எனவே அப்படி விதி அமலில் இருக்கும் போது அந்த நேரத்தில் கட்சியினரை அழைத்து பிரியாணி விருந்து வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது விதிகளின்படி தவறு. எனவே இதனை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல திமுகவினுடைய வழக்கறிஞருமான தற்போது திமுகவினுடைய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான பரந்தாமன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இது தேர்தல் செலவு கணக்கில் வரவு வைக்கப்படுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது அவர் பிஜேபி கூட்டணியில் இருப்பதனால் அவர் மீது நடவடிக்கை பாயாதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 2 தினங்களுக்கு முன்னதாக அந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையிலே தேர்தல் தனக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள், இத்தனை நாள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், தனக்காக வாக்கு கேட்கும் போது கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உடன் வந்தவர்கள் என அரக்கோணம் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை அழைத்து பாமக வழக்கறிஞரும் அரக்கோணம் தொகுதியினுடைய பாமக வேட்பாளருமான வழக்கறிஞர் பாலு பிரியாணி விருந்து வைத்திருந்தார். எனவே அந்த விருந்தை குறிப்பிட்டு திமுக எம்எல்ஏவும் வழக்கறிஞருமான பரந்தாமன் தற்போது இந்த புகாரை தன்னுடைய சமூக வலைதளம் மூலமாக எழுப்பியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.